ஞானசம்பந்த பெருமான் பூமியில் பிறந்த ஒரு குழந்தை இப்படி வேணான்னு சொன்னார். அவருக்கு சகல வசதியும் இருக்குது, யாரும் இப்போ தடுக்க போகிறவங்களே கிடையாது. ஆனால் அந்த சஞ்சலம் இல்லாமல் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் ஒரு தகப்பனுக்கு சமம் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனால் பிரம்மா என்ன பண்ணார், ரொம்ப சிறப்பாக என்னென்னத்தையோ படைச்சாராம், திருப்தி இல்லையாம். அப்போ திலோத்தமையை படைச்சாராம். திலோத்தமை அவ்வளவு அற்புதமான அழகியாக இருந்தாளாம். பிரம்மாவுக்கு பல லட்சம் வயசு, பல லட்சம் வருஷங்கள் அவர் இருக்கிறார் கணக்குப்படி. அப்பேற்பட்ட வயசு உள்ள ஒருத்தர் அந்த திலோத்தமையை படைச்சிட்டு சபலமாக பார்த்தாராம். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கா அப்படின்னு பார்த்தாராம். அதனால தான் சிவபெருமானுடைய திருமுடியை அவரால் பார்க்க முடியல. அந்த சஞ்சலம், அந்த சலனம், அந்த ஆசை இன்னும் போகலை. அதனால் அவரால் பார்க்க முடியல. ஞானசம்பந்த பெருமான் இப்படி சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு எங்கள் வித்யாகுரு ஐயா சொல்லுவாங்க இந்த காட்சி வரும் பொழுது. அது மாதிரி இவர் போயிட்டே இருக்கார். எல்லாரையும் இந்த உயிர் பெற்று எழுந்ததும் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிலும் எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்குது. இப்போது மறுபடியும் போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ பல திருத்தலங்கள், வடநாடு வரைக்கும் எல்லா திருத்தலங்களும் போயிட்டு வர்றாங்க. அப்போ அப்பாவுக்கு, ஞானசம்பந்த பெருமானுடைய தந்தையாருக்கு இப்போ குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சிவபாத இருதயர் நினைக்கிறார். ஒரு சராசரியாக எல்லாரும் அப்படி தானே நினைப்பாங்க. இந்த குழந்தை என்ன இப்படியெல்லாம் சுற்றிட்டு இருக்கே, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா இங்கே வீட்டோட இருப்பாரா, பார்க்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும்ல. இத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தாலும் ஒரு தந்தையார் அப்படின்ற நிலையில் பார்க்குறப்போ அவருக்கு அந்த ஆசை வருது, நம்ம குழந்தைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். நல்லூர் பெருமணம் அங்கே போய் இறைவன் அருள் கூட்டி வச்சதுனால அடியவர்களும் திருமணம் காண போந்த நன்மக்களுமாக நற்கதி அடையும். இப்போ திருமணம் பேசியாச்சு, நேரம் வச்சாச்சு, இப்போ திருமணம் நடக்க வேண்டிய நேரம். அப்போது திருக்கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாரும் மகிழ்ச்சியில் திளைச்சிருக்காங்க இவரை பார்த்ததில். எல்லாரையும் ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்கிறாரு, திருமணம் இவருக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடக்கணும்னு அப்பா விரும்பினார். இப்போது இறைவன் ஜோதி வடிவமாக காட்சி கொடுக்குறார். அந்த ஜோதிகளை எல்லாம் போங்க, கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் முக்தி. நம்ம அந்த கூட்டத்தில் இருந்திருந்த இதுக்கெல்லாம் நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கோமா இல்லையா? நாமெல்லாம் அவ்வளோ புண்ணியம் பண்ணலை. அந்த எத்தனையோ கல்யாணங்கள் பார்க்குறோம், இது மாதிரி கல்யாணம் உலகத்தில் உண்டா? அந்த திருமணத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் இறைவனோட கலக்கிற பாக்கியம் கிடைக்கிது. எல்லாரும் போனாங்க. அந்த இவருக்கு சிவிகை சுமந்துட்டு வந்தாங்கல்ல, அவங்களையும் சேர்த்து உள்ளே போங்க, நீங்களும் போங்க ஜோதிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. திருஞான சம்பந்தரும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிற அந்த துணைவியாக இருக்க வேண்டிய அந்த பொண்ணோட சேர்ந்து இறைவனோட இரண்டரை கலந்தாங்க. அவர் திருமணம் பண்ணிட்டு இல்வாழ்க்கையில் ஈடுபடலை, எல்லாரும் சேர்ந்து இறைவனோட போயிட்டாங்க. தூரத்தில் இருந்து இவங்க தேவர்கள் முனி புங்கவர்கள்லாம் போற்றி துதிக்கிறாங்க. இந்த காட்சி எல்லாரையும் எப்படி இருக்க வைக்கும். ஆஹா, இதெல்லாம் பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதமான வரலாறு, அற்புதமான வரலாறு. கட்டுக்கதை கிடையாது, நடந்த நிகழ்வு. அத்தனை ஊருக்கு போயிருக்காரு, அத்தனை பதிகங்கள் பாடியிருக்கார். அந்த பதிகங்கள் நமக்கு இன்றைக்கும் நம்ம கையில் இருக்குது இல்லையா? அப்பேற்பட்ட அந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் போதாது, ஆனால் ஆசை இருந்தது. அதனால் அதை ஒரு கதை வடிவத்தில் சொல்லணும்னு ஆசைப்பட்டு நான் சொல்லியிருக்கேன். இதில் நிறைய பெரியவங்க, நான் ஏதேனும் தப்பு பண்ணியிருந்தால் என்னை மன்னிக்கணும். இந்த கதையை தெரியாதவங்க தெரிஞ்சு
ஞானசம்பந்த பெருமான் மேலேயும் அவர் பதிகங்கள் மேலேயும் விருப்பப்படணும், பாடணும், பயனடையணும் அப்படின்னு அந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மெய்மே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு நல்ல கருத்தோடு பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.